மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போது தான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசின் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் இடமாறு அனுமதிக்கக்கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்காங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும்.